ஆலயங்கள் 1000 இருந்தாலும் மக்களுக்கு சில ஆலயங்களையே ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இப்போ நாம் பார்க்க போகிற ஆலயமும் ரொம்ப விசேஷமான ஆலயம். இந்த ஜாதகத்தில் ராகு கேதுவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் இங்கே வருவாங்க. இந்த ராகு கேதுவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லா கோவிலுக்கும் எல்லா பரிகாரங்களும் செஞ்சு எதுவுமே சரியாகலை அப்படின்னு நினைக்கிறவங்க கடைசியாக அந்த கோவிலுக்கு வருவாங்க. எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த ஆலயத்துக்கு வந்த பிறகு ஒரு விடிவு காலம் உண்டுங்கிறது எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் நம்புகிற உண்மை. அப்படி இந்த ஆலயம் எந்த ஊரில் இருக்குது, இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அமைந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தை பாம்புநாதர் ஆலயமும் குறிப்பிடுறாங்க. ஸ்ரீ சேஷபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயம் அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவரால் தேவார பாடல் பெற்ற ஸ்தலமாகும். சோழ நாட்டு காவிரி தென்கரையில் அமைந்துள்ள 59வது சிவன் ஸ்தலமாகும். இந்த கோவிலுடைய வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேது கிரகங்களால் பாதிக்கப்பட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையிலே வந்துடணுங்க. காலையிலே வந்த உடனே அந்த கோவிலுக்கும் எதிரே இருக்கக்கூடிய குளத்தில் குளிச்சுட்டு நேராக என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரம் பண்ணுவாங்க. அந்த பரிகாரங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். குலதெய்வம், வீட்டு தெய்வம், குலதெய்வத்தை வேண்டுங்க, பரசாமியை வேண்டுங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விஜவே பகரோஜினாம் இதகே சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஞான குரு தட்சிணாமூர்த்தகே நமஹ. சத்குரு சரணாரவிந்த்யாப்யா நமஹ. குலதேவதா குலதேவதா பாரம்பரிய தேவதா நமோ நமஹ. சத்குரு சரணாரவிந்த்யாப்யா நமஹ. குருவே சர்வலோகானாம் விஜவே பகரோஜினாம் இதகே சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஞான குரு தட்சிணாமூர்த்தகே நமஹ. சத்குரு சரணாரவிந்த்யாப்யா நமஹ. வணக்கம். நாங்கள் அரவக்குறிச்சி தாலுக்காங்க பல்லவட்டி பக்கத்தில் ஆண்டிப்பட்டி கோட்டையிலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் பையனுக்கு கல்யாணம் லேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் நாங்கள் ராகுகேதுக்கு போயிட்டு வந்தோம்னா கல்யாணம் நல்ல முறையில் நடக்கும். திருப்பாம்புரத்துக்கு போயிட்டு வாங்க. திருப்பாம்புரத்துக்கு போனீங்கன்னா தான் அவங்களுக்கு நல்ல வழிவடைக்கு கல்யாணம் சீக்கிரம் கூட அப்படி சொன்னாருங்க எங்கள் சோசியர். அதனால் நாங்கள் சாமி போட்டு போகிறோமுங்க. நல்லதே நினைக்கிறோம், நன்மையாக நடக்கும்னு போகிறோமுங்க. பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு நம்பிக்கையோடு போகிறோமுங்க. நன்றி, வணக்கம். கல்யாணம் முடிஞ்சதா திருப்பி இந்த கோயிலுக்கு திருப்பி மணிகண்டன் கல்யாண தோஷம், நாக தோஷம், ரத்த தோஷம், இருதார தோஷம், கலத்தர தோஷம், ராகுகிர கேதுக்கிற தோஷம், பால சர்ப்ப தோஷம் தான் அதி சீக்கிரமே விவாக பார்த்துக்கும் ராகு அஸ்தோத்திர பூஜா அனந்தநாகாய மகாவித்வானாய மகா நாகராஜாய மகாராஜாய மகாமுக்திரஹாய மகாவித்ரஹாய மகாதித்ரஹாய மகா காயாகிரஹாய மகாந்தாய மகாரத்மாய மகாஞானாய மகாவைராஜ்யாய மகேஸ்வரியாய மகா ராகவை மகாகேவி மகாவேரோக்ர மந்திர புஷ்பநாத்மயா ஜீவமகமாயுக்தம் நாகவல்லிகணேகம் நாளிகண்டான் கதலி பராந்தாம்ராணி சத்வாந்தானி நிவேத்யாமேந்திராஜம் சமர்ப்பயாமி. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வரஸ்ய ராகவே கேதவே நமஹ. ராகவே கேதவே மங்கள ஜோதிஹி. பார்வதிபதையாரர் மகாதேவா பிரேம் குருக்கள் தலைமை அர்ச்சகர் திருப்பாம்புரம் சேஷபுரீஸ்வர திருக்கோயில் ராகுகேது பரிகார ஸ்தலம். ராகுகேது ஏக சரீரமான உள்ள ஸ்தலம் இது. திருப்பாம்புரத்துல ராகு கேது ஏக சரீரமா இருக்கார். ராகு பகவான் கேது பகவான் ஒரே சுரூபமா உள்ள ஸ்தலம் இது. இந்த க்ஷேத்திரத்துல லோகத்துல உள்ள அனைத்து நாக இனங்கள், சர்ப்ப இனங்கள், பாம்பு இனங்கள், ராகு கேது, ஆதிசேஷன், அஷ்டமகாநாதன் சொல்லக்கூடிய 8 நாகம், அனந்தன், வாசி, தக்ஷன், கார்கோடகன், புலிகன், சகபாலன், பத்மன், மகாபத்மன், ராகு கேது சர்ப்பங்கள், பாம்பெல்லாம் சிவபெருமான பூஜை பண்ணி தபஸ் இருந்து விஷத்தையும் தேவசக்தியும் வாங்கினதா ஐதீகம். பாம்பு கடிச்சா விஷம் வருதோன்னும். இந்த விஷம் கொடுத்தது இந்த க்ஷேத்திரத்துல தான். பாம்பிற்கு விஷம் கொடுத்த ஸ்தலம் திருப்பாம்புரன்னு பேர். கைலாயத்துல சிவபெருமான் சாபம் கொடுத்து
திருப்பாம்பரத்துல சிவபெருமான் சாப விமோச்சனம் கொடுக்குற சர்ப்பம் பூஜை பண்ண ஸ்தலம். அனந்தன், வாசி, தக்ஷன், கார்கோடகன், புலிகன், சண்டபாலன், பத்மன், மகாபத்மன், ராகு, கேது, ஆதிசேஷன், சர்ப்ப இனங்கள் அனைத்தும் வந்து இந்த ஸ்தலத்துல பூஜை பண்ணி சாப விமோச்சனம் பெற்றதா ஐதீகம். ஸ்தல விருட்சம், வன்னிமரம், தீர்த்தம், வாசல் இருக்கக்கூடிய ஆதிசேஷ தீர்த்தம், பாம்பு தீர்த்தம், அப்பர் சுந்தரர், ஞான சம்பந்தர், 4 மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் 3 விசேஷம். இந்த ஸ்தலத்துல ஆதிசேஷமூர்த்தி இறைவனை சிவபூஜை பண்ணி சாப விமோச்சனம் பெற்றதா ஐதீகம். ஆதிசேஷன் தலைமையில ஆதிசேஷன், அஷ்டமகா நாகங்கள் சொல்லக்கூடிய அனந்தன், வாசுகி, தக்ஷகன், கார்கோடகன், பத்மன், மகாபத்மன், சங்கபாலகன், புலிகன், சாயாகிரகம் சொல்லக்கூடிய ராகு, கேதுலாம் சிவராத்திரி காலத்துல சிவராத்திரி 3ஆம் ஜாமத்துல இந்த க்ஷேத்திரத்துல வழிபாடு பண்ணி இறைவனுக்கு பூஜைலாம் பண்ணி சாப விமோச்சனம் பெற்றதா ஐதீகம். தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம், ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம். மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் 3 இந்த க்ஷேத்திரத்து விசேஷம். சர்ப்பங்களால் ஏற்படுற அசுபங்கள் எல்லாம் நீங்கும். இந்த சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்படுறவங்க இந்த ஊருக்கு வந்து இந்த இறைவனை வணங்கி இறைவனை வணங்கினால சர்ப்பதோஷம் நிவர்த்தி ஆகிடும். ஞானசம்பந்தனால் பாடல் பெற்ற ஆலயம். ஆளினுக்கு அன்று சக்கரம் ஈந்து மலர்வருக்கு ஒருமுகம் ஒழித்து ஆளின் கீழ் ஒரு அறம் 4 கரளி அனலது ஆடும் எம்மடிகள் காலனை காய்ந்து தம் கழடியால் காமனை பொடிபோட நோக்கி பாலனுக்கு அல்கள் செய்த எம்மடிகள் பாம்புர நன்னகராரில் பதியம் படிகள். விசேஷமான புண்ணிய கஷேத்திரம். சர்ப்பதோஷம் உள்ளவங்க, சர்ப்பத்தால் பாதிக்கப்படுறவங்கன்னா இந்த க்ஷேத்திரம் வந்து இந்த இறைவனை வழிபாடு பண்ணா சர்ப்பதோஷம்லாம் நீங்கி எல்லா வளம் சுகபலம் பெறணும். Damn.